மகளிர் சுய உதவிக்குழுக்களின் உணவு திருவிழாவை மெரினா கடற்கரையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அமைச்சர் பி.கே. சேகர் பாபு, முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், மேயர் ஆர். பிரியா, ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி, தமிழக மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் செயல் இயக்குனர் ஸ்ரேயா பி. சிங் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நல்லா இருக்கு. சென்னையில் இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணேன். நோ ஆயில் நோ பாயிலில் ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அதுதான். அதுவும் நல்லா இருந்துச்சு. மில்லட் கொல்கட்டை கோர்ஸ் இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதோட இது நல்லா இருக்குது. டேஸ்ட்டாகவே ஹெல்த்தியும் இருக்குது. ஹெல்தி ஓகே, டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்குது. ஹெல்தி ஒரு சைடு வச்சாலுமே டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குது. இப்போ சென்னை கிளைமேட்டுக்கு இது வச்சிருக்கிறது இன்னும் நல்லா இருக்குது. ஸோ சென்னை இந்த ஜில்லின் கிளைமேட்டில் ஆத்தென்டிக்காக சாப்பிட அது எல்லாமே செம்மையாக இருக்கும். திண்டுக்கல் பிரியாணி ட்ரை பண்ணும். அதுக்கப்புறமேட்டு பரோட்டா ஏதோ ஃபேமஸ், ஏதோ மதுரையில் தூத்துக்குடி பரோட்டா, பொரிச்ச பரோட்டா ட்ரை பண்ணும். அதுக்கப்புறமா இட்லி, அந்த பூ போல இட்லி. ஆமாம். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் உணவு திருவிழா சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இந்த விழாவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்ட போது சுய உதவிக்குழுவினரால் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளையும் உண்டு மகிழ்ந்தார். இந்த உணவு திருவிழாவானது டிசம்பர் 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பார்வையாளர்கள் மதியம் 12:30 முதல் இரவு 8:30 வரை அனுமதிக்கப்படுகின்றனர். அனுமதி இலவசம். உணவு திருவிழாவில் 65 சுய உதவிக்குழுக்களை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மகளிர் மூலம் மொத்தம் 35 உணவு அரங்குகள், 7 தயார் நிலை உணவு அரங்குகள் அமைக்கப்பட்டு 100 வகையான உணவுகள் வழங்கப்படுகின்றன. உணவு பட்டியலை ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும் QR கோடுகளை ஸ்கேன் செய்து தெரிந்து கொள்ளலாம். பார்வையாளர்கள் பணம் செலுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் கவுண்டர்களில் QR கார்டுகளை டாப் அப் செய்து அரங்குகளில் இருக்கும் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். திருச்சியில் அரியமங்கலம் ஜூன்லேருந்து வரோம். இதில் நாங்கள் வரகு மட்டன் பிரியாணி செய்கிறோம். இல்லை, வரகுன்றது ரொம்ப நாள் பாரம்பரிய ஒரு மாறுது. அது ரொம்ப நாள் அழிஞ்சிக்கிட்டே இருக்குதா. இந்த வரகுல மட்டன் பிரியாணின்றது எங்கேயும் கிடைக்காது. நம்ம தான் இது புதுசாக நம்ம உருவாக்கியிருக்கோம். வரகுல பிரியாணியில் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். இதில் என்னென்ன இதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, சீக்கிரமே டைஜஸ்ட் ஆயிரும். இப்போ எல்லாருமே எல்லாருமே ஒரு விஷயம் என்ன, பிரியாணி தான். எல்லாருமே பிரியாணி லவர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம வரகுல பண்ணலாம், அது நிறையா எல்லாத்துக்கிட்டையும் போய் ரீச் ஆகும் சீக்கிரமே அப்படின்றது தான் வரகுல நம்ம பண்ணது. நாங்கள் இந்த ப்ரக்கோலி சூப் வச்சுருக்கோம். இது நேச்சுரலாக இது பண்ணுறது. வெளியில எல்லாம் சாப்பிட்டோம்னா வேறு ஏதாவது கலந்துருவாங்க. இதில் நாங்கள் காய் மட்டும்தான் போட்டிருக்கோம். வேறு எதுவும் கிடையாது. நான் ஆர்கானிக் முறையில் செஞ்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும்னு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இது தவிர 3 அரங்குகளில் சுய உதவி குழுக்களின் 45 வகையான தயாரிப்பு பொருட்களும் விற்பனைக்காக இடம்பெற்றுள்ளன. இத்துடன் மக்களை கவர இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. மேலும் மெரினா கடற்கரை அருகே உள்ள சென்னை பல்கலைக்கழகம், லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகங்களில் வாகன நிறுத்தங்களுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த உணவு திருவிழா குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் முதல் முறையாக சென்னையில் உணவு திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது திருநெல்வேலி, அப்புறம் தஞ்சாவூர், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெசல் மயிலாடுதுறைலாம் உளுந்தங்களி, நிறைய இடியப்பம் சோதி, அப்புறம் நிறைய பயிர் பால், அப்புறம் குல்கன் பால், ஆவரம், அதெல்லாம் நல்லா ஸ்பெஷல் தான். அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஹெர்பல் எல்லாமே இது ஹெர்பலில் சேர்ந்து வர்றதுனால நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாம் சாப்பிட்டது. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் நெல்லையில் இதை 2 வருஷமாக நடத்துதோம். அதுவும் மகளிர் சுய உதவி குழு மூலம் எங்களுக்கு கைப்பக்குவம்னு ஒரு கடை கிடச்சிருக்கு. அது மூலிமா நாங்கள் இதை தான் செய்தோமே. மைதா ஜீனி இல்லாத ஐட்டங்கள் தான் நாங்கள் செய்தோம். மைதாவும் கிடையாது, ஜீனியும் கிடையாது. நாட்டு சக்கரை, கருப்பட்டி இது உள்ளது தான். அதனால் உடலுக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தான் அவங்க வராங்க, மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷத்தில் ஒரு 1.5 வருஷமாக வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ ஒரு 6 மாதமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு இதை தான் ஸ்நாக்ஸாக கொண்டு போகிறாங்க. எங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எங்கள் பிஓ சாருக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த மகளிரை தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இது நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கு பிரபலமாக கருதப்படும் உணவு வகைகள் உணவு திருவிழாவில் இடம்பெற்றுள்ளன. குறைந்த விலையில் தரமான உணவுகள் வழங்கப்படும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். எல்லாமே செம்மையாக இருந்தது. சென்னை சொல்ல தேவையில்ல, இதில் எல்லாமே சூப்பராக இருந்தது.
அந்த ஃபுட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இங்கே பார்த்தா தான் தெரியும். நீங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம் போல இருக்குது. நான் இன்னும் பார்க்கல, சரியா இன்னும் பார்த்துட்டு வரல. பார்த்துட்டேன்னா நான் விஷயம் சொல்லுவேன். ஆமாம், நிறைய இருக்குது. ஆர்கானிக் நல்லாயிருக்கு, ரேட்டும் பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லது தான் இது பண்ணுது. இது அப்படியே நல்லா பண்ணாலும் நல்லது தான். அருமையாக பண்ணியிருக்காங்க, எதுவுமே கிடையாது. எங்களுக்கே ரொம்ப எக்ஸ்ட்ரா இதுவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த உணவு திருவிழா மூலம் தமிழக அரசுக்கு ரூபாய் 2 கோடி வரை வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னை மக்கள் உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு உணவுகளை ருசிக்க வேண்டும். உணவு திருவிழாவுக்கு கிடைக்கும் ஆதரவின் அடிப்படையில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடத்தப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் நேட்டிவ் பிளேஸில் திருச்சிராப்பள்ளியில் சூப்பு வாங்கி குடித்தோம். ப்ரொக்கோலி காளான் சூப்பு குடித்தோம். அப்புறம் பருத்திப்பால். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி கோயம்புத்தூர் இது. நெக்ஸ்ட்டு வந்து இது சாப்பிட்டோம், அது என்னது, வாத்து முட்டை பணியாரம். அவ்வளோதான். சிக்கன் 65 சூடாக நல்லா இருந்தது. 65 அந்த சிக்கன் இது நல்லா இருந்தது. ஆமாம், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இந்த ஃபுட் ஆர்கானிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. அது இல்லாமல் இதில் வந்து இந்த நவதானியம் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இங்கே. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு விரும்பி கொடுக்கலாம். சென்னையில் இருக்கிறதுனால மதுரை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மதுரை கறி தோசை தேடிட்டு இருக்கோம். இல்லை, தர்மபுரி ஒரே வாட்டி தான் ப்ரோ சாப்பிட்டேன், அது நல்லா இருந்துச்சு. அதனால இப்போ தான் பார்த்துட்ருக்கோம், நான் பார்த்துட்டு சாப்பிடணும். நாங்கள்லாம் 90s தான், அதனால நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம். நீங்களும் எல்லோரும் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை. நல்லா இருக்குடி. நாங்கள் இங்கே இது இருக்குன்னு தெரிஞ்சு வரல, பட் நான் இப்போ தான் பார்த்தேன். பட் நல்லா இருக்குது வைபா.